வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சராசரியாக எந்த ஒரு பயிற்சியும் எடுக்கிறோம். அது வந்து ஆத்ம விசாரணை ஆனாலும் சரி, இல்லை யோக பயிற்சி ஆனாலும் சரி, நிறைய நூட்கள் படிப்பதானாலும் சரி, ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த முக்தி பேர் அப்படிங்கிறத நோக்கி போகிறதுக்குண்டான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். ஆனால் அதனால் நமக்கு மாறுதல் ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இல்லையா? பெரியவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, சராசரியாக இருக்கிற மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கும்பால் இன்னைக்கு உண்டான ஒரு பதிவு வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரி, போன வாரம் இந்த சைவ பாட வகுப்புக்கு போயிருந்தேங்க. வழக்கமான பாட வகுப்புக்கு உண்டான நேரம் பார்த்தீங்கன்னா 5 to 7, சரிங்களா? அந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னென்னா 4 to 5 வந்து திருமுறைகள் நம்மிடம் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாறை சொல்லி ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லி திருமுறையை வந்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அந்த திருமுறை இப்படி பிடிச்சிக்குவாங்க. நம்மகிட்ட ஒரு நூல் கொடுப்பாங்க, சாமிகிட்ட வந்து வேண்டி நம்மகிட்ட ஒரு நூல் கொடுப்பாங்க. நம்ம மனதில் வந்து ஏதாவது ஒரு குறை இருக்குது, நீண்ட நாளாக நடக்காமல் ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியம் அதை மனசில் நல்ல ஆழமாக வேண்டி இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டி அந்த நூல் வாங்கி அந்த திருமுறை மேலே இப்படி போடணும். அந்த நூல் வந்து எந்த பக்கத்துக்குள்ளே உழுகுதோ அந்த பக்கத்துக்குள்ளே எடுத்து பார்ப்பாங்க. ஒரு பதிகம் அதில் வரும். வழக்கமாக திருமுறையினுடைய பதிகங்கள் வந்து ஒரு தலைப்பு கீழே 10 பாட்டுலேருந்து 11 பாட்டு, அதிகபட்சம் ஒரு சில நேரங்களில் 12 பாட்டு, 10 தான் மேக்ஸிமம் இருக்கும் எல்லா இடத்துலையும். 10, 11, 10, 11லேயே இருக்கும். அப்போ அது ஒன்று சொல்லுவாங்க, எழுதி கொடுத்துட்றாங்க, இந்த பக்கம் இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி. பக்கத்து ரூமில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கூட இடம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே, இது எதுவுமே காசு கிடையாது, வகுப்பே காசு கிடையாது. இது அதில் பியூட்டியே. இது வந்து ஒரு மக்கள் மீது கொண்ட ஒரு அன்புனாலையும் சைவ சமயம் அப்படிங்கிறது வளரணும் அப்படிங்கக்கூடிய அது உண்டான ஒரு நல் நோக்கத்தினாலும் இது எல்லாத்தையுமே பண்ணித்தர்றாங்க, சரிங்களா? அன்பர் பணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க. அப்போது அது ஒரு ஆசிரியர் என்ன சொன்னார், மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு பதிகம் போடுன்னு. நம்ம ஆளுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு பதிகமும் ஒரு வேண்டுதலுக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால போய் கேட்டவங்க ஒரு சிலர் பேர் 2 தடவை நூல் போட்டு எடுத்தவங்க உண்டு, 3 தடவை நூல் போட்டு எடுத்தவங்கலாம் உண்டு. அவர் ஆசிரியர் மறுபடியும் ஒன்றுங்களா அப்படிங்கிறார். 3வது தடவை மறுபடியும் ஒன்றுங்களா? அவர் வேற ஒன்றும் கேட்கல, அதை மட்டும் கேட்டார். ஆமாங்கன்னா அவர் பாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவங்க நூல் போட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பதிகமாக, சரிங்களா? சரி, இது பின்னாடி வர்றேன். இது அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது. அப்போது ஆசிரியர் வந்து சைவத்தினுடைய இந்த திருமுறை வந்ததுக்குண்டான வரலாறை சொல்லி அந்த அறையே நிறைஞ்சிருந்ததுங்க. ஏறத்தாழ ஒரு 30-40 பேர் பக்கம். 40 பேர்லாம் தாராளமாக இருப்பாங்க, அதிகமாகவே இருப்பாங்க. 40க்கு மிகவாகவே இருப்பாங்கன்னு பாருங்களேன், அவ்வளோ பேர். வழக்கமான வகுப்புக்கு வராதவர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க, சரிங்களா? அப்போது சைவ அந்த நூல் போட்டு அதெல்லாம் வாங்கி பிரிண்ட் அவுட் எல்லாம் வாங்கி அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் ஆசிரியர் இன்னும் அன்னைக்கு நாளினுடைய பாடத்தை எடுக்கலை, சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் முடிகிறதுக்கு 6 மணி ஆகிப்போச்சு. 6 மணிக்கு மறுபடியும் ஆசிரியர் வழக்கம் போல் 7 மணி வரைக்கும் அந்த பாடத்தை எடுத்தார். இப்போது இந்த நூல் போட்டு அந்த திருமுறை வாங்கினாங்க பார்த்தீங்கள்ல, அந்த ஒரு பதிகம் வாங்கினாங்க. அந்த பதிகம் எந்த தளத்தில் பாடப்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த தளத்துக்கு போய் வாசனையான மலர்கள் கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு ஒரு தடவையாவது வழிபட்டுட்டு வாங்க. தினசரி இந்த திருமுறையை நீங்கள் படிக்கணும். 10னா 10 பாட்டையும் தினசரி படிக்கணும். உங்களுடைய அந்த என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அது உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய சாரம், சரிங்களா? இதை வாங்கினாங்க. இந்த நிகழ்வு நடந்து முடியறதுக்கு மணி 6 ஆயிடுச்சு, சரிங்களா? அந்த 6 மணிக்கு பாடம் தொடங்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எவ்வளோ சொன்னேன், அந்த நூல் போட்டு வாங்கும் பொழுது ஒரு 40 பேர்த்துக்கு அதிகமாக இருந்திருப்பாங்க. வழக்கமாக வராதாட்கள்லாம் கூட அங்கே இருந்தாங்க. பாடம்னு தொடங்கும் பொழுது அதிகபட்சம் 10 பேர் இருந்தாங்க. 8 பேர் 9 பேர் தான், 10 பேர் தான் அதிகபட்சம் இருந்தாங்க. அப்போ என் தேவைக்காகத்தான் நான் சாமியவே கும்பிட்றேன் நான். அதாவது நான் வந்து அறிவை பெருக்கிக்கிறதுக்கோ உண்மையாலுமே ஞானத்தை நோக்கி போவதற்கோ திருமுறைகள் மேலேயோ பெரியவர்கள் மேலேயோ இறை மேலேயோலாம் எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இறை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பெரியவர்கள் இறை பற்றி சொன்னதையும் நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னா என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன, மனதில் இன்றளவும் சுயநலம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்தவர்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் எல்லாருக்குமே உண்டு. இப்போ நம்ம போய் சாமிகிட்ட தினமும் காலையில் என்னத்தை வேண்ட போகிறோம்? முக்தியை கொடுன்னா வேண்ட போகிறோம்? இல்லையே. இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அதை சரி பண்ணி கூட, எதாவது சரி பண்ணி, இதுதானே வேண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரே காரணத்தினால தான்
நாம் எத்தனை முறை ஆத்ம விசாரணை செஞ்சாலும் சரி, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான யோக பயிற்சிகள் செஞ்சாலும் சரி, மணிக்கணக்கா நாள்கணக்கா உட்காந்து எது செஞ்சாலும் சரி ஒன்றுத்துக்கும் வேலையாக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, முழுவதுமான இறை மீது அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளளவும் கிடையாது. உன்னை நான் வந்து ஒரு டைம் பாஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணுனா நல்லதுன்னு சொன்னாங்க, நீ பெரிய ஆளாம், உன்னை பிடிச்சா தான் எல்லாம் நடக்குமா, கடைசி எப்படி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவனா, வரேன் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, எதையும் பார்க்கணும், நீ என்ன பண்ண, நீ பெரிய ஆள் தானே, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடு, இது நீ சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் அந்த உங்கள்கிட்ட ஈஸியாக வந்துடுவேன்ல, என்ன இது கூட உனக்கு புரியாது, நீ வந்து கடவுள் நேரம் உன்னை சொல்கிறாங்க, இப்படி தானங்க இருக்குது, வாய் விட்டு இதை சொல்ல மாட்டோம். ஆனால் செயல் இந்த எண்ணத்தினால தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இந்த ஒரு எண்ணம் மாறுகிறதோ அன்னைக்கே இறைவனுடைய அந்த ஒரு திருவருள் கருணை அப்படிங்கிறத நம்மளால முழுமையாக உணர முடியும். இதுக்குத்தான் நம்ம வந்து பெரியவர்கள் எழுதிய நூல் படிக்கணும், அவர்களுடைய வரலாறு படிக்கணும். ஏன் 63 நாயன்மார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்களேன், இல்லையா? அர்ப்பணிப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அவர்கள் சராசரியாக என்ன செயல் செய்தாலும் கூட அந்த செயல் தான் செய்ததாகவும் சொல்ல மாட்டாங்க, அந்த செயல் தனக்கான செயலாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. இறைபணியவே தன்னுடைய வாழ்வியலையவே இறைபணியாவே மாற்றிருந்தாங்க. வாழக்கூடிய வாழ்க்கையே இறைபணியாக இருந்தது. துணி துவைச்சு கொடுக்கறது, சாமி பெரியவங்க அப்படிங்கிறது வந்து அந்த துணி துவைச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இறைபணியாகவே அவர் செஞ்சார். ஒரு பானை செய்யறது, திருவோடு செய்கிறது, அது இறைபணியாகவே அவர் செஞ்சார் இல்லையா? ஸோ இது மாதிரி என்ன செய்தாலும் அது இறை செய்ய ஆணையிட்டது. நான் வந்து ஒரு கருவிதான் இங்கே, அப்படிதான் அவர்களுடைய மனோநிலை இருந்தது. அப்போ வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? இறையை நோக்கி மட்டுமே இருந்தது. இறைக்கு பணி செய்வது அப்படிங்கிறது மட்டுமே இருந்தது. இறையினுடைய பணியில் இருப்பவர்களுக்கு பணி செய்தது, அடியவர்க்கு அடியவன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிதான் அவர்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது இருந்தது. இந்த நிலையினால தான் இறைவனை இவர்களை நாடி வந்து இவர்களை ஆட்கொண்டார். இவங்க எங்கேயுமே போகல, சராசரியாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடி இருந்தாங்க. ஆனால் மனோநிலை இறைவன் மீது முழுமையான அர்ப்பணிப்போடு இருந்தது. இறைவனே கீழே இறங்கி வந்து ஆட்கொண்டார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நம்ம அந்த வரலாறு படிக்கும் பொழுது தான், இதெல்லாம் நம்ம அந்த பெரியவர்கள் கொடுத்த அந்த திருமுறைகளை படிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால், நான் சராசரியாக என்ன நடக்கணுமோ நம்ம எப்படி போகணுமோ அப்படியே போய்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம இது தப்பு ஒன்றும் கிடையாது. எப்போ மனோநிலை ஒரு முதிர்ந்த ஒரு நிலைக்கு வருவது, எப்போ நம்ம சரியான ஒரு பாதைக்கு போவது, இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த ஒரு சரியான ஒரு பாதைக்கு போகிறதுக்கு இது எல்லாமே நமக்கு ஒரு துணைக்காலாக நிற்கக்கூடியது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? திருமுறை போட்டோமா, பிரிண்ட் அவுட்டை வாங்கினோமா, தகவலை கேட்டோமா, கிளம்பு வீட்டுக்கு போ, இன்னையிலேருந்து நம்ம முக்கி படிக்க போகிறேயா, என் பிரச்சனை பூரா தீரலாம். அது தெரியாது, அது வந்து திருவருளோடது, அது நம்ம சொல்கிறதுக்கு அது நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது இல்லைங்களா? அது நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தீரலாமா இருக்கும், தீராமல் இருக்கலாமா இருக்கும், அது நம்ம அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. ஆனால் அந்த ஒரு புனிதமான ஒரு இடத்துலையும் கூட என் தேவை மட்டும்தானே முன்னாடி நின்றுது. அதுலேயும் பாருங்களேன், ஒரு பதிகம் படித்தா அடுத்த பிரச்சனை குணமாகாதுங்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய புரிதல் இருக்குது. ஏன்னா ஆசிரியர் என்ன சொன்னார்? ஒரு பதிகம் வாங்கும்பொழுது ஒரு பிரச்சனையை மட்டும் மனசில் நினச்சிட்டு வாங்கினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பிரச்சனையை மட்டும் நினச்சிட்டு அந்த பதியம் வாங்கு, அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே திருப்பி தொடர்ந்து அந்த பதியம் படிச்சுட்டு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு உண்டான விளக்கத்தை நீ வந்து வாங்கியிருக்கலாம்ல. இதுதான் அவருடைய அங்கே சொல்ல வந்த சாரம், இதுதான். ஆனால் மக்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பதியம். ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்க, 3 அண்ணன் வாங்கிட்டு போனாங்க. 3 பிரச்சனை வேண்டியிருப்பாங்க போல, 3 அண்ணன் வாங்கிட்டு போனாங்க. இது எங்கேயுமே நம்மளை கொண்டே நிறுத்தாதுங்க. இது நம்மளை எங்கேயுமே கொண்டே நிறுத்தாது. இந்த உலக வாழ்விலையும் நம்மளை ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. பொருளுலக சுகமும் நமக்கு பூரணமாக கிடைக்காது, அருளுலக சுகமும் பூரணமாக கிடைக்காது. நம்ம நட்டாத்துல கூட இல்லை, வெறும் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி மட்டும்தான் சும்மா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆறு கிடக்குதுன்னு கடக்கிறதுக்கு நம்ம நடு ஆற்றுக்கும் கூட போகல. இப்படித்தான் நமக்கு வந்து அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்குது. ஏதொரு காரியமும் முழுமையாக நிறைவேறாது போகிறதுக்குண்டான காரண காரியம் அப்படிங்கிறது இதனால தான் ஆகிப்போயிடுது. அப்போது இந்த பயிற்சி அந்த பயிற்சி இதை விட இது பெட்டரா எவ்வளவு நாள் தான் ஓட முடியும்? ஆத்ம விசாரணை இல்லாமல் எதுவுமே தொடங்குறது பயனே இல்லை. முதல்ல எல்லா இடத்துலையும் ஆத்ம விசாரணைங்கிறது நமக்கு, நான் யார், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இந்த துன்பம் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாறுபாடான தன்மைகளில் எது நடக்குது, ஏன் நடக்குதுலேருந்து எப்படி வெளியே வர்றது,
இதெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து இது பண்ணணும். அப்போ ஒரு கட்டத்தில் மனம் அதை ஆராயும் பொழுது உங்களை போட்டு வாட்டிடும். ஏன்? நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் அதுக்கு பழகலை. அப்போ பழகும் பொழுது மனம் ஒரு நிலத்தில் அமைதியாகும். அப்போ இது கூட இந்த அமைதியான ஒரு சூழல் வரும்பொழுது ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் கூடும் பொழுது ஏதோ ஒரு யோக பயிற்சி பிடிச்சிக்குங்க. இப்போது நம்ம நிறைய வீடியோ போடுறோம். எனக்கு பொழப்பு நான் நிறைய வீடியோ போடுறேன். நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறதும் பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது நம்ம காணொலியில் நிறைய பார்த்துருக்கோம். நித்திலந்தனவாணி சேனலில் உண்டு. அதுக்காக நீங்கள் அத்தனையும் பயிற்சி பண்ணணுமா? இல்லை அதை விட இது பெட்ரு, இதை விட இது பெட்டருன்னு போயிட்டே இருக்குமா? அப்படி ஒன்றும் இல்லை. இதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்குங்க இல்லையா? ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதை வைராக்கியத்தோடு பின்பற்றுங்க. அந்த ஒன்றை பிடிச்சிட்டு இதை விட அது பெட்டரான கம்பேரிசனுக்கு போகாதீங்க. ஏன்னா எல்லா முறைகளும் உங்களை ஒரு இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்த போகுது, முக்தி பேர் அப்படிங்கிறது. ஆனால் அந்த முக்தி பேர் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அந்த ஏதாவது ஒன்று ஆத்ம விசாரணையோடு சேர்ந்து வைராக்கியத்தோடு பின்பற்றும் பொழுது தான் அந்த ஃபைனல் எண்ட் அப்படிங்கிறதுக்கு போவோம். இது ஒன்று திருப்பதி ஞாசிவங்க நாட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதில் ஒரு பயனும் கிடையாது. அப்போது ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துங்க, அது ஒன்றை மட்டும் தீர்க்கமாக கடைசி வரைக்கும் அந்த எல்லை காண்ற வரைக்கும் அதை பயிற்சி பண்ணுங்க. இப்போ இந்த எல்லை கண்டுட்டேன், இதுக்கப்புறம் அவருக்கு அப்டேஷன் வேணும், அந்த முடிவு யார் சொல்கிறா? நம்ம எடுக்க முடியுமா? நமக்கே ஒரு புரிதல் இல்லாதப்போ நம்ம எப்படி அந்த முடிவு எடுப்போம்? முடியாது. அது திருவருள் பார்த்துக்கிட்டோம். திருவருளே குருவாக உருமாறி நம்மகிட்ட வரும். அது அப்படி நடக்கும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வாட்டுக்கு செய்கிற பயிற்சி ஊக்கமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. மாற்றம் தானாக நிகழும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இதில் இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு குழப்பமாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. செய்கிறத சரியாக செய்யப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. இது இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலனே போயிட்டு இருக்காத. வச்ச ஒரு கால தீர்க்கமாக வெய், அகலக்கால் வைக்காத ஆழக்கால் வெய். இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. ஆத்ம விசாரணை மஸ்ட்டு, அது செஞ்சே ஆகணும். கூட ஏதாவது ஒரு பயிற்சி முறையை தேர்ந்தெடுத்துங்க. அந்த பயிற்சி பண்ணி தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருங்க. திருவருள் குருவாக வந்து நிற்கும். அது எப்போ வரும் ஏது வரும்லாம் தெரியாது. அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது. நீங்கள் எப்படி பயிற்சி செய்கிறீங்கிறத பொறுத்தது. எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம், எதுக்குள்ளே நடக்கும் அதெல்லாம் தெரியாது. அது அவங்களுடைய திறத்தை பொறுத்தது. அப்போது மனசு ஒருநிலைப்பட்டு இறைக்காகன்னு இறங்கணும். எனக்காகன்னு இறங்கணும் ஒரு பயனும் கிடையாது. இறைக்காகன்னு இறங்கணும். நீங்கள் யாருக்காகவாது அப்படி தான் அன்புன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நமக்காக தான். ஏன் தேவை தான் அங்கே முன்னாடி நிற்கிது. அதனால தான் அவங்களுக்கான அங்கே நம்ம தேவை நடக்கலைன்னா அதே அவங்களே நம்ம போட்டு திட்டுறோமா திட்டலையே இல்லையா? சட்டை போடுறது இல்லையா? போட்டு 4 சாத்துறது இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குது? தன் தேவை நிகழலை அப்படிங்கும்போது, இந்த தன் தேவை நிற்கிற வரைக்கும் இறை இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய இறையை நம்மளால் உணர முடியாது. இறை எங்கேயும் போகிறதில்ல, அது நம்ம கூட தான் இருக்குது. நம்மால் உணர முடியாது. அப்போ இறைக்காகனே முழுமையாக இறங்கணும். எப்படி நமக்காக அப்படின்னு இருக்கிறோமோ அதுபோல் இறைக்காகன்னு இறங்கணும். அப்போ அது தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அதனால தான் அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் கருணை வச்சா தான் அது காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிங்க. இந்த நான் எனக்குங்கிறத நிறுத்திட்டு இறைக்காகன்னு இறங்குனீங்கன்னா எல்லா மாறுதலும் அங்கிருந்து தான் பூரணமாக நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் மனோ மாறுதலும் மனோ திடத்துக்கு தான் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர உண்மையான மாறுதல் இன்னும் எங்கேயுமே நடக்கலை. இங்கே நடக்கணும். முதல்ல மனசுக்குள்ளே நடக்கும் பொழுது மித்த மாறுதல்கள்லாம் தானாக நடக்கும். அந்த ஜட்ஜிங் க்ரைட்டீரியாவே நம்ம வைக்கவே வேண்டாம். நமக்கே ஒன்றும் தெரியாது, நம்ம இன்னும் போய் ஜட்ஜிங் க்ரைட்டீரியா வைக்கிறது. ரைட்? ஸோ இது மாதிரியெல்லாம் நிகழ்வு நடந்ததுங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒன்றான வீடியோ. ஸோ அதனால் குழப்பம் அடையாதீங்க. ஏதாவது ஒரு பயிற்சி முறையை எடுத்துக்கங்க. தீர்க்கமாக பயிற்சி பண்ணுங்கள். ஆத்ம விசாரணையோடு சேர்ந்து தனக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு போகாதீங்க. தனக்கு தெரிஞ்சதை பெருமையாக பேசுகிறதுக்குங்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது இல்லையா? நம்மளோட வெத்தக்காரன் எங்கேயோ ஒருத்தர் கண்டிப்பாக இருக்க தான் போகிறான். எல்லாம் தெரிஞ்சு இறையே நம்மக்கிட்ட இருக்குது. அதுவே சும்மா தான் இருக்குது. நம்ம ஏன் வேண்டாத வாய் பேசாட்டி இல்லை? ஸோ இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், பெருமையோடு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேர்ந்துருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.